இந்த நாளின் காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் ஆகாயத்திற்கு தரிசி புத்தகம் 2 அதிகாரம் 23 வசனம். என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி ஒரு அருமையான வார்த்தையின் மூலமாக நம்மளோடு பேசுகிறார். என் ஊழியக்காரனே என்று சொல்லி நம்ம அழைக்கிறார். நம்ம எல்லாரும் அவருடைய ஊழியக்காரர்கள் தான். அவர் நம்ம ஊழியம் செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் நாம் ஊழியக்காரர்கள். நாம் ஆண்டவருடைய நாமத்தை எந்த விதத்தில் மகிமைப்படுத்திக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆக நம்ம ஊழியக்காரங்க தான். அவர் நம்மை சேர்த்து கொள்வார். உன்னை நான் நாளிலே சேர்த்து கொள்ளுவேன் அப்படிங்கிறார். நம்மை சேர்த்து கொள்ளுவேன் அப்படிங்கிறார். அவர் பக்கமாக நம்ம இழுத்து கொள்வார். அது மட்டுமல்ல, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லி நம்மை முத்திரை மோதிரமாக வைப்பாராம். யோசேப்புக்கு இந்த முத்திரை மோதிரத்தை, ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தை கொடுத்தாருலாம். அந்த யோசேப்பினுடைய உண்மைக்கும் பரிசுத்தத்துக்கும் அடையாளமாக அந்த முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, அவருக்கு ஏற்றவர்களாக நடக்கும்போது நம்மை அவருக்கு முத்திரை மோதிரமாக வைப்பேன் இருக்கார். முத்திரை மோதிரம் என்னென்னா ஒரு அடையாளம். அதாவது அது ஸ்ட்ராங்கான அடையாளம். ஒரு ராஜா மோதிரம் முத்திரை வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதை யாருமே மாற்ற முடியாது. தானியேல் காலத்தில் அப்படி தான் முத்திரை வச்சார். ஆனால் கர்த்தர் சூழ்நிலையை மாற்றினார். அதே போல் ஒவ்வொரு காரியங்களிலும் அந்த முத்திரை மோதிரமாக வைப்பேன் அப்படிங்கிறது. அவருக்கென்று உறுதியுள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறார். முத்திரை மோதிரம்னா என்னது? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இருக்கு. அவர் நம் மூலமாக என்ன சொல்கிறார் அதை வாய்க்கு பண்ணுவேன் அப்படிங்கிறத முத்திரை மோதிரமாக வைப்பேன். நாம் அந்த முத்திரை மோதிரமாக இருக்க தகுதியானவர்களாக இருக்கிறோமோ நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் ஊழியக்காரனே நம்மளை சொல்லி அழைத்ததுனால நாம் ஊழியம் செய்கிறவர்களாக காணப்படணும். அவருடைய ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமாக, ஏதோ கடமைக்காக இல்லை, நம்ம சந்தோஷமாக நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும். நிறைய ஊழியத்தில் நிறைய வகை இருக்குது. கொடுக்குது, ஊழியம் செய்வது, தாங்குவது, பல விதத்தில் இருக்குது. எல்லாம் ஊழியம்தான். ஆனால் ஜெபிப்பது ஒரு ஊழியம். நாம் எந்த வகையில் நம்மை கர்த்தர் பயன்படுத்த நினைக்கிறாரோ அந்த வகையில் நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். அப்புறம் சொல்கிறாரு, சேர்த்துக்கொள்ளுவேன், உன்னை நாளில் சேர்த்துக்கொள்ளுவேங்காரு. அவர் பக்கமாக சேர்த்துக்கொள்ளுவாராம். எவ்வளோ பெரிய சிலாக்கியம்! நாம் தூரமாக இருந்தோம், நம்மை அவர் பக்கத்தில் இழுத்துக்கொள்கிறார். அன்பு இருந்தால் தான் செய்ய முடியும். நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன செய்வோம், கோச்சிட்டு தூரமாக இருக்கும்போது நம்ம இழுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு அன்பாக பேசுவோம்ல, அது போல தான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், சேர்த்துக்கொள்கிறார். அப்புறம் முத்திரை மோதிரமாக வைப்பேன், நம்மை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி நமக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறார். நம்மை கொண்டு அநேக காரியங்களை செய்ய போகிறார். சட்டத்தையே மாற்றுவார் நம்மை கொண்டு, நமக்காக. அப்படிப்பட்ட தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவர் நம்மேல் வைத்திருக்கிற இந்த அன்பை நாம் புரிந்து கொண்டு நாம் அவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார் நம்முடைய வாழ்க்கையில்.